பிஎம்எல்ஏ ஆக்ட்ல வந்து மாநில அரசுகிட்ட அது பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும்னு பிஎம்எல்ஏ ஆக்ட்ல இல்ல. அதனால தான் அவங்க பிஎம்எல்ஏ ஆக்ட யூஸ் பண்றாங்க. சிபிஐ இப்ப என்கொயரி வரணும்னா மாநில அரசினுடைய உத்தரவு பெற்று தான் வரணும். இது என்னன்னா ஒரு டிஏவிசி, அதாவது டைரக்டர் ஆஃப் ஆன்டி விஜிலன்ஸ் அண்ட் கரப்ஷன், ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ் கேஸ்ல வந்து குற்றச்சாட்டு பதிவு பண்ணப்பட்ட வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா, கரப்ஷன் கேஸை வந்து டீல் பண்றதுக்கு இடிக்கு அதிகாரம் இல்லை. அந்த கரப்ஷன் கேஸை வந்து விசாரணை செய்வதற்கோ இது பண்றதுக்கோ அதிகாரம் கிடையாது. ஆனா அந்த கரப்ஷன் கேஸ் மூலமா, அதுக்கு பேர் ப்ரிடிக்டிவ் கேசஸ் சொல்லுவாங்க. அதாவது ப்ரிடிக்டிவ் கேசஸ் அப்படின்னா, இந்த வழக்குகள் மூலமாக அவர்கள் சேர்த்த பணத்தை, இல்லீகல் பணத்தை வந்து லீகலைஸ் பண்ணுவதற்குரிய ஒரு 3 ஸ்டெப் இருக்கு. அதாவது பிளேஸ்மெண்ட், லேயரிங், அப்புறம் வந்து அதாவது இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.